ஆத்தங்கர மரமே அப்படின்னு பாட்டு நான் கேட்டிருக்கேன். பயங்கரமா இருக்கும். அந்த பாட்டுல இருந்து இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் யங்கா எனர்ஜெட்டிக்கா யூத்தா இருக்கிறது எங்களுடைய ஹீரோ விக்னேஷ் சார். I think he needs a big applause because it's a great effort by him to put across with all the great actors and create such a beautiful film with Andrew sir and as a director and என்ன வச்சு சிம்பிளா இருந்தாலும் எக்ஸலண்டான ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. And thank you very much for giving me this opportunity and giving me this stage. Thanks a lot. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தின் அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன். பென்டா மீடியா கிராபிக்ஸ், லேண்ட் மார்வல் அனிமேஷன் ஸ்டுடியோஸ், ஆக்கர் ஸ்டுடியோஸ். ரியல் கிளாரிட்டி இந்த படத்துல என்ன வேணுமோ ரொம்ப தெளிவா எடுத்தாரு. ரெட் ஃப்ளவர் இல்லையா, சிகப்பு பூ. ஒரு பழைய படம் ஞாபகம் வருது, சிகப்பு ரோஜாக்கள். அந்த சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும். நிறைய பேர் உழைச்சி இருக்கிறாங்க. கண்டிப்பா வாழ்த்துவோம். நன்றி. ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். விஷால் முதல்ல விஷால் தான் சொல்லணும். அவர் கூட ரெடியா விஷாலை பற்றி தான் சொல்லணும். அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவரா முதல்ல ஓடி முதல்ல உதவி செய்வார். என் படத்துல இருக்கும்போது அவருக்கு கேட்டு டெய்லியும் ஒரு 4 பேர் வந்துட்டே இருக்காங்க. படிப்பு செலவுக்கு வேணும், அந்த செலவுக்கு வேணும். நடிகரை தாண்டி ஒரு மனிதனாக எப்பவுமே இருக்கிற விஷால் இன்னும் நிறைய பேருக்கு உதவி சேர்ந்து இதுக்கு இந்த நடிகர் சங்க கட்டடத்தை யாராலையும் கட்ட முடியல. விஷால் கட்டி முடிச்சுட்டு அவர் கல்யாணமும் முடிக்க போறாரு. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் விஷால். அப்புறம் டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன். ஃபர்ஸ்ட் இந்த கதை சொல்லும்போது நானும் இருந்தேன் அவர் கூட. இந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டியராக இருக்கு. ஆனால் அவருக்கு அடுத்த படங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். விக்னேஷ் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரணும். சினிமாவில் நேரம் வந்துட முடியாது. விஷால் கூட கஷ்டப்பட்டு தான் நல்லா வந்துட்டு இருக்காரு. அது மாதிரி உங்களுடைய கஷ்டத்துக்கு இந்த படம் மிகப்பெரும் வெற்றி படம் தான் விக்னேஷ். அப்புறம் கம் டு த பாயிண்ட். மாணிக்கம் இருக்காரு. அவர் என் மாப்பிள்ளை, என் சொந்தக்காரர். முதல்ல படம் எடுக்கிறது எங்கிட்ட வந்தார். மாமா ஒரு பெரிய படம் எடுக்கலாம் மாமான்னு வந்தார். நான் சொன்னேன், மாப்பிள்ளை நீ நான் மாப்பிள்ளையா இருக்கிறோம், படம் எடுத்தவங்க அப்புறம் பங்காளி பகையாளி ஆயிடுங்க. முதல்ல நீ ஒரு சின்ன படம் எடு, அப்போ சினிமா கற்றுக்கிறேன், இல்லை சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் அந்த நிறை குறைகள்லாம் பார்த்துட்டு வாங்க அப்புறம் படம் பண்ணலாங்க. சரி மாமா சொல்லிட்டு போனவர் சின்ன படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய படம் எடுத்து வச்சிருந்தாரு. ஒரு 2.5 கோடி ரூபாய் சிஜிக்கு மட்டும் செலவாச்சுன்னு சொன்னாரு. மொத்தம் 8 கோடி ரூபாய் 9 கோடி ரூபாய் லெவலில் படம் எடுத்திருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. அது வேற சொன்னீங்களா ஏன் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா கேட்டேன். இல்லை நம்ம ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் படம் பெஸ்ட் படமா இருக்கணும் அப்படின்னா சரி ஓகே அவர் ரிலீஸ் பண்றாரு. அந்த பெஸ்ட் படம் தான் ரெட் ஃப்ளவர் தெரியுது. அப்புறம் இசை நாயகன் சந்தோஷ் நல்லா இருக்கு. சிஜி சூப்பரா இருக்கு. அப்புறம் மாநிலம் பத்திரிகையாளர்களையும் ஊடக நம்பி தான் வந்திருக்காரு. நீங்க தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் இந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. நேற்று நைட்லேருந்து பஸ்ல வந்துருக்காங்க. உங்களுக்கு திருச்சியிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து ஜனங்கள் நிறைய வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் மாணிக்கம் என்ற ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டும் வந்த கூட்டம். அதே மாதிரி இந்த படம் ஓடிச்சுன்னா மாணிக்கம் 2-3 படம் எடுப்பாரு. மாநிலம் மட்டும் எல்லாரும் கோர்ஸ் போட்டு வந்துருக்காங்க. இவங்கெல்லாம் கூட படம் தான் வந்துருக்காங்க. இவங்க எல்லாம் கூட இந்த படம் வெற்றி பெற்றுதுன்னா எல்லாம் எடுப்பாங்க. அதுக்காக இந்த படம் வெற்றி பண்ணணும்னு எல்லாம் வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். லேட் ஆயிடுச்சு. இங்க கடைசியா பேச வச்சுட்டாங்க. ஆனா கடைசியா விஷால் பேசுறாரு, வாசு சார் லெஜெண்ட் எல்லாம் இருக்காரு. இவங்க எல்லாரும் முன்னாடி பேசிடலாம் பார்த்தா பழி வாங்கிட்டாங்க. சரி ஓகே, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு பேருடைய நெஞ்சங்கள்ல முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. காரணம்
நிறைய பேர் தயாரிப்பாளர் சங்கத்திலும் சரி, சினிமாவில் சரி, நிறைய பேர் கடந்து வரும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே கடந்து வந்துட்டு இருக்கோம். ஆனால் மாணிக்கம் சாரை வந்து முதல் முறையாக சந்திக்கும் போது தொடர்ந்து பாசிட்டிவாகவே பேசிக்கிட்டே இருக்கார். சினிமா மேல அவருக்கு இருக்கிற காதலை ஒவ்வொரு நாளும் அவர் பேசும்போது ஏதோ ஆர்வத்தில் பேசுறாரா இல்லை ஆர்வக்கோளாறுல பேசுறாரா அப்படிலாம் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஆழமா இந்த சினிமாவை நேசிச்சு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கும் போது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அவரை நம்ம வரவேற்கணும், அவருக்கு தலைவணங்கணும். காரணம், இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் நான் தொடர்ந்து ஒரு 5 வருடங்களாக பார்த்துட்டு இருக்கேன். 5 வருடத்துக்கு மேலே அவரை பார்க்குறேன். அவரை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து ஒரு அழகான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இது போல ஒரு அனிமல், ஒரு சிஜி படம் தான். எக்ஸ்ட்ரானரியா அதெல்லாம் பெரிய டைரக்டர்கள் கொடுத்தா 50 கோடி இருக்கும். ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டும் எப்படி எடுக்கணும்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அந்த படத்தையே நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு முதல் படத்தினுடைய இயக்குனர் இருப்பாரா, திங்க் பண்ணுவாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு சோசியல் மெசேஜ் அவர் கொண்டு வந்து எடுத்திருக்காரு. அது அப்படியே இடையில் அப்படியே நிற்கும் போது எந்த மன தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து தன் கடின உழைப்பால் யாரும் தோற்றதில்லை என்று நம்ம எல்லாரையும் மதிக்கக்கூடிய அவர்கள்லாம் நாங்கெல்லாம் வந்து அப்பா ஸ்தானத்தில் பார்த்துட்டு இருக்க பிவாசாரு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் அந்த உழைப்பு வீணாகாது அப்படின்றதுக்கு உதாரணம் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து முயற்சி செஞ்சு கடவுள் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை இணைக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த இயக்குனரை திரு மாணிக்கம் சார் அவர்களிடத்தில் இணைத்து வச்சிருக்கு கடவுள் தான். இந்த படம் நான் முழுக்க படம் பார்த்திருக்கேன். ஒரு இந்திய தேசத்தினுடைய படம் இது. ஒரு சாதாரண படமா நினைக்காதீங்க. ஒரு இந்தியாவுக்கு தேவையான படம். உலகத்தினுடைய வல்லரசு என்று உலகமே போற்றக்கூடிய ஒரு நாடாக இந்தியா வரப்போகுதுன்னா ஒரு ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. மக்கள் பார்த்து தான் சொல்லணும். எல்லா படத்துக்கும் பிரஸுக்கு வந்து நியூஸா பார்க்காம இந்த படத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா இது நம்மளுக்கான படம், நம்ம தேசத்துக்கான படம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் எடுக்கணும். அவ்வளவு அளவுக்கு டைரக்டர் வந்து தொடர்ந்து காலையில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 8 மணிக்கு உட்கார்ந்துருப்பாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு உட்கார்ந்துருப்பாரு. ஆனால் எந்த விதத்திலுமே இந்த படத்துல தோய்வில்லாமல் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் பயணிப்பது ரொம்ப ரொம்ப அளப்பரியது. அதை இந்த இயக்குனர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருந்துட்டே இருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த வெற்றியில விக்னேஷ் சார் சொன்னார், நம்ம ஹீரோவா இருந்தா நான் வந்து நீங்களா ஹீரோவா இந்த படத்துக்கு போறாங்களா, பிசினஸ் இல்லைன்னா என்கிட்டயே படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த படத்துல கதை தான் ஹீரோ. நீங்க விக்னேஷ் சார பார்க்காதீங்க, இந்த கதை தான் ஹீரோ. அந்த கதையில டூயல் ரோல் பண்ணியிருக்காரு. நீங்க இங்க பாக்குற மூவி தான் நீங்க விக்னேஷ் பப்ளிக்ல போய் தெரியாத ஒரு கண்ட்ரியில் போய் பாத்தீங்கன்னா இது இவருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹாலிவுட் ஹீரோ கணக்கு அந்த படத்துல இருக்காரு. அவ்வளவு அளவுக்கு இவங்களுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒற்றுமையோடு யாரையுமே எந்த இதுவும் இல்லாம இந்த படம் முடிஞ்சிருக்கு. ஆண்ட்ரூ பாண்டியன் சாருக்கு அப்புறம் கூட இருக்கிற டெக்னீஷியன் எல்லாமே இப்பதான் நான் பார்த்தேன். எல்லாமே யூத், எல்லாமே இவர் கீழே இருந்து வச்சு அவ்வளோ அறிவுகளை உள்ள கொண்டு வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. இது மட்டும் ஒரே ஒரு கோரிக்கை தான். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய தயாரிப்பாளர்கள் இனம். அந்த தயாரிப்பாளர்களை மீட்டு எடுப்பதற்கு ஒரு சரியான தருணமாக இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். காரணம், தயாரிப்பாளர் சங்கம்ல தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு புரட்சி உருவாச்சு அப்படின்னு சொன்னா நான் பார்த்த தலைவர்கள் என்னுடைய நண்பர் விஷால் ஒரு முதல் முறையா தயாரிப்பாளர் சங்கத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று குரல் கொடுக்கும் போதுதான் படத்தை கோடி கோடியா போட்டு படம் பண்ற புடிசர்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு குரல் கொடுக்கும் போது ஒரு புது ரத்தம் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்த உடனே மொத்த டீமுமே ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்டு வந்து
அந்த சங்கத்தில் வெற்றி பெற்று ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கினார். நான் கூட அவரை எதிர்த்து நின்னேன். அந்த டைம்ல நான் கதிரேசன் அவர்கள் தலைவரானா ஒரு 5 படங்கள் தகுதியான படம் படுத்த தலைவர் தான் கதிரேசன் அவர்கள். ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிறப்போ இல்ல விசால் வரணும் அப்படின்னு ஆர்குமெண்ட் நடக்குது. அப்ப நான் சொல்றேன், ஒரு தயாரிப்பாளரா படம் பண்ண தயாரிப்பாளர், வெற்றி பெற்ற தயாரிப்பாளர் சங்கத்தில் அமரணும்ன்றது குரல் கொடுக்கிறேன். என்னுடைய நண்பனா விஷால் அவரை அப்போதுக்கு நான் எதிர்க்கிறேன். ஆனால் இந்த மேடையில் சொல்லுகிறேன், இந்த சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருந்த நீங்கள் ஒரு புரட்சியை தயாரிப்பாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அந்த அங்கீகாரம் இப்பொழுது தடுமாற்றத்தில் இருக்கிறது. 100 ஷோ போற தியேட்டர் 400 ஸ்கிரீன் ஆகணும். ஆனால் 100 தியேட்டர்ல எதுல ஓடுது ஒரு ஸ்கிரீன் கூட தெரியாம ஒரு பாயிண்ட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கியூபில் கை கட்டி நின்றுட்டு இருக்கும். இதையெல்லாம் சரி செஞ்சு முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த விஷால் அவர்கள் மீண்டும், இது என்னுடைய உண்மையான உணர்வு, தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தமையிலிருந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீங்கள் தலைவராக வந்து தமிழ் சினிமாவை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். காரணம், எல்லா சங்கங்களும் இணைந்து இருந்தால் மட்டுமே தயாரிப்பாளர் இனம் உயர்ந்திருக்கும். இங்கு பிரிந்து பிரிந்து கிடைப்பதனால் என்னுடைய தயாரிப்பாளர்கள் இனம் அழிந்து கொண்டே இருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு எப்படி ஒரு புரட்சியை நீங்கள் உருவாக்கினீங்களோ, இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் 400 ஸ்கிரீன்ல ஓடணும்னா உங்களுக்கு ஒரு தலைவர் அங்க உட்கார்ந்தால் மட்டும்தான் 400 ஸ்கிரீன் போட முடியும். என் புடிச்சு ரூமுக்குள்ளே அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி கண்ணீர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பல தயாரிப்பாளர்கள் இங்க கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்டேஜ் இல்ல, எல்லாருமே சங்கத்தில் வந்திருக்காங்க. ஒரு மாற்றம், ஒரு புதிய ரத்தத்தில் தான் எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் வேணும். ஒரு சங்கம் உயர்ந்து இருக்கேன்னா எதிர்த்து என் சங்கத்தை பாதுகாப்பதற்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படி ஒரு தலைவராக விஷால் மீண்டும் வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாக தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் தயாரிச்ச அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண இருப்பாங்க. படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், வினைகள், போஸ்டர்ஸ், பிரிண்டிங் மற்றும் மீடியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் தேட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு முதலாக விதை விதைத்தவர் மாணிக்கம் அவர்கள். அவருக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு விக்னேஷ் எனக்கு நெருங்கிய கால நண்பர். நானும் ஒரு பேச்சுலராக இருக்கும்போது ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். பலகட்ட போராட்டத்தை அனுபவிச்சு சொன்னார். அதில் நானும் சில போஸ்டர்ஸ் அதை கூட பார்த்துருக்கேன். இவர் இத்தனை படம் இதுவரைக்கும் நடிச்சிருந்தா கூட அவர் காலத்திற்கு ஒரு பேசக்கூடிய படமாக இந்த ரெட் ஃப்ளவர் படம் அமையும். ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் பண்ணி அவ்வளோ இது பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு வந்துட்டு. ஸோ இதுக்கு இந்த டீமில் அவரை வேலை வாங்கிக்கக்கூடிய டைரக்டர் ஆண்ட்ரூ வாசா சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவ்வளோ சிஜி ஸ்டார்ஸ் இது பண்ணி கம்பைன் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி அவ்வளோ ஐஎன் குவாலிட்டியில் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ண டீம், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, மியூசிக் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் அந்த படம் பெரிய படமாக நான் கேட்டுக்கிறேன். விக்னேஷ் கடைசி ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனையோ பேர் என்னை பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னப்போ கூட சார் அந்த ப்ரொடியூசர் என் மேலே ரொம்ப கான்ஃபிடன்ட் வச்சு நான் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ அதற்கு விக்னேஷ் எந்த காலகட்டத்திலும், ஏன்னா அந்த அன்பு நட்பு தான் எனக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அன்னைக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகள், அந்த அங்கீகாரங்கள், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கிறத நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது சமீப காலமாக அது இல்லை. அது வாசாருக்கு தெரியும். பிஃபோர் 2000 முன்னாடி ஒரு டைரக்டரோட பிடிச்ச டைரக்டர்னு சொல்லுவாங்க. வாஸ் சார், ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இவங்கெல்லாம் பிடிச்ச டைரக்டர். நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு விக்ரமன் சார்லாம் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது, சௌத்ரி சார் கேட்பாருப்பா சொல்லணும்ப்பா அப்படின்னு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இப்பெல்லாம் எதுவுமே அந்த எத்திக்ஸ், மனிதாபிமானம் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகுது. இப்போ எங்கள் முன்னாள் தயாரிப்பா சங்க தலைவர், தற்போது நடிகை சங்க செயலாளர், அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய ரொம்ப பியூ ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா சர்வைவல் இருந்துருக்காங்க. அவங்க கூட இந்த நேரத்தில் இன்னைக்கு சர்வைவல் பண்ண முடியலை. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் ஹிந்தி, ஓடிடி, சாட்டிலைட் ஃபாஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப ஸ்டக் ஆனதுனால எல்லாரும் எப்படி படம் பண்ண போறது, என்ன பண்ண போறது தெரியல. ஏன்னா முன்னாடி என்னன்னா
10 கோடிக்கு எடுத்த படம் வந்து 20 கோடிக்கு எடுத்துறோம் இன்னைக்கு வந்துட்டு. ஸோ 20 கோடிக்கு எடுத்த படங்கள் 50 கோடிக்கு ஆகி போச்சு. இப்போ எல்லாமே 1 இயரா மார்க்கெட் ஸ்கிராப் ஆகி போய் எப்படி பண்றதுன்னு தெரியாத சுச்சுவேஷன் இருக்குது. இது தெலுங்குல பாத்தீங்கன்னா சார் ஒரு சின்ன அன்புதான் வேண்டுகோள் தான். ஒரு படம் இந்த படம் ஆகி போச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறோம், கதையை கேட்கிறோம், ஸோ நடிக்கிறோம், டைரக்டர் பிளான் பண்ண மாதிரி சொல்றாங்க, விஷுவலா பார்க்கும்போது இந்த படம் ஆகுது. ஸோ அதுல சில நட்டங்கள் லாபங்கள் வருது உங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது வந்து தெலுங்குல பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுமே முடிந்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுவதற்கு மனிதமான அடிப்படையில் ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து அது இல்லை சார். எனக்கு இருக்கக்கூடிய தயாரிப்பாளரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு திரையில் இருக்கக்கூடிய நடிகர் சங்க செயலாளர் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து எல்லாருமே சர்வே பண்ண முடியும். ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தா போட்டு பார்த்து போய் வாங்குறோம், ஒரு கார் இருந்தா ஓட்டி பார்த்து வாங்குறோம், இது பண்ணி வாங்குறோம். ஸோ படம் நம்ம எடுக்கும்போது வந்து அதை சொல்லக்கூடிய கதைகளை வச்சு இதை வச்சுதான் நம்ம வந்து படம் எடுக்கிறோம். அது சில முன்ன ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக நீங்க சில உதவிகள் பண்ண. ஏன் சொல்லணும் சார், பெரிய வெற்றி கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் நான் கண்ணா பார்த்ததா சொல்றேன். மன்மதன்கிற படம் பெரிய ஹிட்டு, திருடாந்தடிங்கிற படம் பெரிய ஹிட்டு. ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து சமீபத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார். இன்னைக்கு அந்த தயாரிப்பாளரோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது, எஜுகேஷன் செலவு எல்லாமே கஷ்டப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு முடிந்தவரை ஒரு அன்பா உதவுங்க, அது நல்லா இருக்கும். ஏன்னா விக்னேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுக்கிட்டு கோவிட் டைம்லயும் சரி இப்பவும் சரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பலர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நட்பின் அடிப்படையில் வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என்னைக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவர் வந்து வாழ்க்கையில் தோற்றதா கிடையாது. ஸோ இந்த சூரியன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, விசாரிசா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி முடிந்தவரை தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க சார். கண்டிப்பா நான் கூட இருப்போம். நீங்க சொன்ன மாதிரி இந்த ரிலீஸ் ரெகுலேஷன் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கூட ஒன்னாக பண்ணுவோம் சார். ஏன்னா இது வந்து எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், தனிப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் பண்ண முடியாது, எல்லாருக்குமே அது பொறுப்பு இருக்கு. நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி எனக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு 12 டைம் டேட்ல மட்டும்தான் பெரிய படங்கள் வரணும், மற்ற டேட்ல கூட இந்த சின்ன படங்கள் வரணும், மீடியமான படங்கள் வரணும்னு சொன்னோம். ஏன்னா மீடியமான படங்கள் சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியில ஒரு வெற்றி படைச்சதுன்னா அந்த டெக்னீஷியனுக்கும் சரி அதை ஒர்க் பண்ண கேமராமேன், மியூசிக் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே அடுத்த ரெகனைஸ் கிடைக்கும். அதே மாதிரி கதையை நம்பி படங்கள் எடுங்க. கதைக்காக ஓடக்கூடிய படங்கள் சமீபத்தில் இருக்கு. ஒரு பார்க்கிங்கா இருக்கட்டும், ஒரு ரப்பர் பந்தா இருக்கட்டும், ஒரு மகாராஜாவா இருக்கட்டும், ஒரு குடும்பஸ்தனா இருக்கட்டும், சார் ரிலீஸ் ஆன மதகராஜா வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டு. நம்ம ஸ்கிரிப்டை டைரக்டர் கேட்கணும், டைரக்டர் கோச்சுக்குவாரு. ஆனா இப்ப சூழல் அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஓடிடி காரங்க வந்து என்டையர் படத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அதை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் பண்றதா, பே ஃபார் வியூல ரிலீஸ் பண்றதா என்ன மாதிரி ஆயிட்டாங்க. அதனால படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து தயாரிப்பாளர் சொல்ற ப்ரீ பிளான் பண்ணிக்கங்க. எப்படி ஆண்டர் பாண்டியன் சார் வந்து எந்தெந்த ஷாட்ஸ், அதாவது 2800 சிஜி ஷாட்ஸ் சொன்னாங்க. அப்ப அந்த அவ்வளவு சிஜி ஷாட்ஸ் எங்கெங்க வேணும், எங்க இன்சர்ட் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே ஒரு ப்ரீ பிளான் பண்ணிருக்காரு. ஸோ ப்ரீ பிளான் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ்கள் குறைக்கலாம். அதாவது தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை சொல்ல, அதர் வாண்டட் கிரியேட்டர்ஸுக்கும் அதர் டெக்னீஷியன்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், ஷூட்டிங் டேஸ் இதெல்லாம் சேவ் பண்ணி பண்ணுங்க. நான் இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது, அதற்காக நல்ல கதையை பிளான் பண்ணுங்க, பிளான் பண்ணி பண்ணுங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டிய நன்றி, வணக்கம்.